ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு கனவு இல்லம் மனை சேனல். நான் உங்கள் இன்ஜினியர் கலையரசன். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க வீடு எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நம்ம திருச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு நியரஸ்ட்டில் மினிமம் ஒரு 1 கிலோமீட்டர் கூட வராது. திருச்சி கார்பரேஷன் லிமிட்டில் 1050 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிட்டத்தட்ட 1700 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் கட்டப்பட்ட ஒரு 4 BHK இண்டிவிஜுவல் வில்லா தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம திருச்சி ஏர்போர்ட்லேருந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 கிலோமீட்டரில் வரும். நம்ம ஒயர்லெஸ் ரோட்லேருந்து ஜஸ்ட் வந்து ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் பக்காவாக நார்த் ஃபேஸிங்கை பார்த்து அமைஞ்சிருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் BHK வில்லா. இது வந்து சேல்ஸுக்காக கட்டப்பட்ட வீடு இல்லை, ஆக்சுவலாக வந்து கஸ்டமர்ஸ் அவங்களுக்காக கட்டப்பட்ட வீடு. அவங்க சென்னை டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறதுனால இப்போ அவங்க அந்த கட்டி முடிச்சோன்னா டிரான்ஸ்ஃபர் வந்ததுனால அவங்க அப்படியே திரும்ப போகிறாங்க. புது வீடு இன்னும் ஒரு தடவை கூட அவங்களுக்கும் இல்லை, ஏன்னா புது வீடு அப்படியே இப்போ தான் கட்டி முடிச்சிருக்காங்க. இப்போ அந்த வீடோட எலிவேஷன் தான் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு பெட்ரூம் காலோட இருக்கும், மேலே 3 பெட்ரூம் உங்களுக்கு பார்க்க பக்காவாக இருக்கும் வீடு உங்களுக்கு. அது இல்லாமல் இது என்ன பெனிஃபிட் அப்படின்னா, கார்பரேஷன் லிமிட்டில் உங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் இருக்குது, அது இல்லாமல் காலேஜ் வாட்டர் கனெக்ஷன் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு நியரஸ்ட்டில் இருக்குது. இப்போ நம்ம படிப்படியாக நம்ம உள்ளே போய் என்னென்ன டீட்டெயில்ஸ் இந்த வீட்டை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த வீட்டோட கார் பார்க்கிங், இது கார் பார்க்கிங் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 8ன்ற சைஸில் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக போர் 250 அடி போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சம்ப் 3000 லிட்டரு கெப்பாசிட்டி இருக்குது. இந்த கேட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள 2 ஃபீட் வந்து நம்ம வந்து செட்பேக் ஏரியா விட்டுருக்கோம். 2 ஃபீட் வந்து செட்பேக் ஏரியா விட்டுருக்கோம். அதுக்கு தனியாக இண்டிவிஜுவலாக டோர் போட்டிருக்கோம். இந்த கார் பார்க்கிங்கில் தாராளமாக நீங்கள் ஒரு ஸ்விஃப்ட் டிசைர்லேருந்து நீங்கள் நம்ம ஒரு பெரிய கார், ஒரு SUV, ஒரு மைக்ரோ SUV வரையும் நீங்கள் தாராளமாக அதில் பார்க் பண்ணலாம். ஏன்னா ரோடு பார்த்தீங்கன்னா 30 அடி ரோடில் அமைஞ்சிருக்கு. இது வந்து நார்த் ஃபேஸில் அமைஞ்சிருக்கு. 2 கேட்டு, கார் பார்க்கிங் கேட் ஒன்று, நம்ம வந்து இது வந்து கேட் கேட்னு சொல்லுவாங்க, கிட் கேட், நம்ம வர கேட் ஒன்று கொடுத்துருக்குறோம். இதில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கிரானைட். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரானைட்டில் பண்ணியிருக்கோம். இது வந்து காமன் டாய்லெட்டு, வெளியில் காமன் டாய்லெட்டு, அது கீழே செப்டி டேங்க் கொடுத்துருக்கோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 4000 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருக்குறோம். இது காமன் டாய்லெட் மட்டும் இந்த வீட்டில் வந்து இந்தியன் டாய்லெட், இந்த எல்லாமே வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான் பண்ணியிருக்கிறோம். வீடு பார்க்குறதுக்கே உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ஆனால் இதில் என்ன அப்படின்னா இந்த வீட்டில் இன்னும் கலரிங் பண்ணலை. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 கோட் பட்டி பார்த்து ஆக்சுவலாக வந்து ப்ரைமர் அடிச்சு நிப்பாட்டியிருக்கோம். இப்போ ஒர்க் போயிட்டு இருக்கு, மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக வெறும் பெயிண்டிங் மட்டும் ஒர்க் மட்டும் தான் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே கிரானைட் தான். கிரானைட்லேயே உங்களுக்கு வந்து முன்னாடி என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம், பார்க்கவே உங்களுக்கு பக்காவாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஃப்ரேமாக இருக்கட்டும், இந்த டோராக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா 100% டீக் வுட், ஒரிஜினல் டீக் வுட்டில் பண்ணியிருக்காங்க. பக்காவாக இருக்க வீடு பார்க்க உங்களுக்கு. உள்ள நுழைஞ்சோன்னா நம்ம இந்த வீட்டோட ஹால். இந்த வீட்டு இதான் நம்ம வீட்டோட ஹால். ஹாலோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 13க்கு 14ன்ற சைஸில் தாராளமாக ஒரு ஹால். இந்த வீட்டில் ரொம்ப ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட டிவி யூனிட் தான். பக்காவாக வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது வந்து பிளைவுட் வித் மைக்கால பார்க்கறதுக்கு ஒரு எலிகண்டாக, பார்க்கறதுக்கு நல்ல அச்சுன்னு ஒரு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நல்லா சோஃபா, கார்னர் சோஃபா போட்டு பார்க்கலாம். மேலே வந்து ஃபால் சீலிங் பாருங்க. ஃபால் சீலிங் வந்து ரொம்ப டிசைன் டிசைன் பண்ணலாமல் நீட்டாக கொடுத்துருக்காங்க ஃபால் சீலிங் உங்களுக்கு. இது வந்து ஒரு டூப்ளெக்ஸ் வில்லா. ஹால்ல இருந்து அப்படியே போன ரைட் சைடில் போனால் நம்ம வந்து ஸ்டேர் கேஸ் மேலே போகிற பெஸ்ட் ரூமு, கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிச்சன் அண்ட் ஒரு பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு. இப்போ வந்து இது வந்து இந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேஷன் ஏரியா. இந்த ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாஷ் மிஷின் கொடுத்துருக்கலாம். நான் அடுத்து கொடுப்போம், ஏன்னா அப்படின்னா என்ன ஒர்க் நடந்துட்டு இருக்கு. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள வீடு. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 10ன்ற சைஸ்ல பண்ணியிருக்கிறோம். இந்த போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வார்ட்ரோப் வர போர்ஷன் நீட்டாக பண்ணிக்கலாம். இது 10க்கு 10ன்ற சைஸ்ல அட்டாச் டாய்லெட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்க டாய்லெட் சைஸ் பார்த்தீங்க எல்லாமே 6க்கு 4 தான். 6க்கு 4 சைஸ்ல 7 ஃபீட்ல ஃபுல்லாகவே உங்களுக்கு டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருப்போம். அதாவது மாஸ்டர் ரூம், பெட்ரூம் மேலேயுமே ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். மேலே மாஸ்டர் பெட்ரூம், மேலே ஃபால் சீலிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க. விண்டோ சைஸ் பார்த்தீங்கன்னா 4க்கு 4ன்ற சைஸ்ல UPVC விண்டோ போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஸ்லைடிங் டோர் தான், பார்க்கறது ஈஸியாக, யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். இந்த போர்ஷன் வெளில வந்துட்டோம்னா காமன் போர்ஷன். அதுக்கப்புறம் இந்த வீட்டோட கிச்சன் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8க்கு 10ன்ற சைஸ்ல உங்களுக்கு பார்க்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான கிச்சன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வுட் ஒர்க் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு மாடுலர் கிச்சன், எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இதில் வந்து இந்த கிச்சனில் ஒரு என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தனியாக அந்த ஸ்டேர் கேஸு கீழே தனியாக ஒரு ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்கோம். நீங்கள் வேணுங்கிற திங்ஸு, நம்ம அப்படி சொல்கிற அந்த அரிசி அந்த மாதிரி திங்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காகவே தனியாக நம்ம வந்து இதில் ஒரு இண்டிவிஜுவல் கொடுத்துருக்காங்க.
இதுல வந்து பார்த்தீங்கன்னா சிம்னி ப்ரொவிஷன்ஸுக்கும் தனியாக இடம் கொடுத்துருக்கோம். சிம்னி ப்ரொவிஷனுக்கு தனியாக நம்ம வந்து இடம் கொடுத்துருக்கோம். சிம்னி வேணும்னா நம்ம ப்ரொவிஷன் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 3 feet ஃபுல்லாகவே கிரானைட்ல கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப் வந்து கிரானைட்லையும், சிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல்லையும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் கொடுத்துருக்காங்க. இங்கே நல்ல தண்ணிலையும் வரும், உப்பு தண்ணி ரெண்டுமே உங்களுக்கு வரும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கார்பரேஷன் லிமிட்னால உங்களுக்கு காவி வாட்டர் கனெக்ஷன் இருக்குது, அது இல்லாமல் போர் இருக்குது. தாராளமாக வாட்டர் ஃபெசிலிட்டிக்கு எந்த வித இதுவும் இல்லை உங்களுக்கு. இந்த போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்ஷன் வந்து ஃப்ரிட்ஜுக்காகவே நான் உங்களுக்கு கொடுத்தது. இப்போக்கி கொஞ்சம் வேலை நடந்துருக்கனால சாரி இந்த திங்ஸ்லாம் இருக்குது, கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ட் காமிக்காங்க. இது வந்து ஃப்ரிட்ஜுக்காக ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நம்ம பார்த்துட்டோம் ஹால், ஸ்டேர்கேஸ். இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உள்ள ஹால் அண்ட் கிச்சன் அண்ட் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ரெண்டுமே பார்த்துட்டோம். ஹால்லேருந்து அப்படியே லெஃப்ட் சைடில் போனோம் அப்படின்னா இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கான ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்கோம். இதோட ஃபீட் பார்த்தீங்கன்னா 3 feet. ஹேண்ட்ரில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வால்லே அட்டாச் பண்ணி படுத்திருக்கோம். கீழே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே இப்போ வந்து ப்ரொவிஷனுக்காகவும் வெளிச்சத்துக்காகவும் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2x6 சைஸில் மிகப்பெரிய ஒரு விண்டோஸ் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே நீங்கள் எல்லா ஸ்டெப்ஸ்லாம் பார்ப்பீங்க, ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே லைட்டிங் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி ஹேண்ட்ரில்ஸ் சைட் கொடுத்துருக்கோம். மேலே வந்தோம்னா இந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம், அதாவது 2 பெரிய பெட்ரூம், ஒரு கிட்ஸ் பெட்ரூம். இது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10x12 சைஸ் தாராளமாக பண்ணியிருக்கிறோம். மேலே இதுலேயே எல்லா பெட்லையுமே உங்களுக்கு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க, தாராளமாக ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இதோட அட்டாச் டாய்லெட் சைஸு இது வந்து இதுவும் சேம் தான், 6x4 சைஸில் வெஸ்டர்ன் டாய்லெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வார்ட்ரோப்புக்காக போர்ஷன். நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து உட்லேயே வந்து வார்ட்ரோப் செஞ்சுக்கலாம். வார்ட்ரோப்புக்கான இந்த போர்ஷனுக்கு விட்டுருக்காங்க, நம்ம வேணும் அப்படின்னா செஞ்சுக்கலாம். அதே மாதிரி விண்டோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4x5 சைஸில் யூபிவிஸில் கொடுத்துருக்குறோம். இந்த வீடு வந்து பார்க்குறதுக்கே பக்காவாக இருக்கும். ஏன்னா அது வந்து சேல்ஸுக்காக கட்டப்பட்ட வீடு இல்லை, ஆக்சுவலாக வந்து அந்த கஸ்டமர்ஸ் அவங்களுக்காக கட்டப்பட்ட வீடு. ஒரு அர்ஜென்சியெல்லாம் வைக்கிறாங்க. இது வந்து வீடு மாஸ்டர் பெட்ரூம். இந்த வீட்டிலே கொஞ்சம் பெரிய பெட்ரூம் அப்படின்னா இந்த பெட்ரூம் தான். ஏன் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12x13 சைஸ் தாராளமாக பண்ணியிருக்கிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் சேம் தான், அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இதுவுமே 6x4ங்கிறதுல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டில் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே இந்த வீட்டில் எல்லா பெட்ரூமுக்கும் மேலே ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் என்ன போர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வார்ட்ரோப்புக்கான போர்ஷன் கொடுத்துருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வார்ட்ரோப் அப்படியே ஃபுல்லாக பண்ணிக்கலாம் நீங்கள். அடுத்து இந்த வீட்டோட வந்து கிட்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு கிட்ஸ் பெட்ரூம் கொடுக்கறதுக்காக சும்மா ஒரு 8x8 சைஸில் ஒரு வார்ட்ரோப் போர்ஷன் தனியாக கொடுத்து அது இல்லாமல் ஒரு சின்ன போர்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து கிட்ஸுக்காகவே அவங்க வீட்டுக்குள்ள கிட்ஸுக்காகவே அவங்க பிளான் பண்ண பெட்ரூம். மேலே ஃபால் சீலிங்கும் அதே மாதிரி பண்ணியிருக்காங்க, விண்டோ சைஸும் சேம் அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த 3 பெட்ரூமுக்குமே வந்து காமன் ஏரியா கார்டார் கொடுத்து இந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஸ்டேர் கேஸ் போகிறதுக்காக, ஆக்சுவலாக மேலே டெரஸ் போகிறதுக்காகவும் இந்த இடம் ஓப்பன் பால்கனி. இந்த வீட்டில் வந்து பார்க்குறதுக்கு ஒரு பக்காவான மேலே வந்து ஃபுல்லாக இங்கே உங்களுக்கு பால்கனி முதற்கொண்டு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே உங்களுக்கு அருமையாக எப்படி இருக்குன்னு பாருங்கள், காத்தோட்டமாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கே. வீடு வந்து பார்க்குறது செமத்தியாக இருக்கும் உங்களுக்கு. சாரி, நான் டெய்லி பேசுகிற மாதிரி லாங்குவேஜில் பேசிகிட்டு இருக்கேன். உங்கள் வீடு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்டிங் கொடுத்து எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக போனோம் அப்படின்னா இதோட டெரஸையும் பார்த்துடலாம், இந்த வீடோட டெரஸையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனுக்காக கொடுத்துருக்காங்க. ஃபுல் இந்த இடமே வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எனக்கு பிடிச்ச ரொம்ப ஏரியா, நல்ல ஏரியா தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல் டைமில், ஈவினிங் டைமில் உட்காந்து பேசுகிறதுக்கு தாராளமாக வந்து உங்களுக்கு செட் ஆகும். இதோட வீட்டை சுற்றி உள்ள சரௌண்டிங்ஸை பாருங்கள், எவ்வளோ வீடுகள் இருக்குது அப்படின்னு. திருச்சி கார்பரேஷன் லிமிட்டில் இப்படி இந்த லொக்கேஷனில் வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நிறையா கஸ்டமர்ஸ் நம்மள்கிட்ட ஒயர்லெஸ் ரோடு கிட்ட, ஏர்போர்ட் கிட்ட வீடு கேட்டிருக்கீங்க. எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ மூலமாக. ஃபைனலாக இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் திரும்ப சொல்கிறேன், இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டரில், வயர்லெஸ் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு.
இதோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 1050, பில்டப் பார்த்தீங்கன்னா 1700, 4 BHK. இது நார்த் ஃபேஸிங். இதோட விலை வெறும் 1 கோடி ரூபாய் மட்டுமே. விலைகள் குறைக்கப்படும், நெகோஷியபிள் உண்டு. நேரில் வந்து இந்த வீட்டை பார்க்கணும், சைட் விசிட் பண்ணணும் அப்படின்னா நேரில் வந்து பாருங்கள். ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.